ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்துல இருந்து நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம என்ன ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம யாருக்குமே தெரியாம ரொம்ப ரகசியமா எப்படி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, ஆடியோவும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல போறீங்களோ இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்களோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல ஷெட்யூல் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு நான் ஆபீஸ் போறேன், 11 மணிக்கு என்னுடைய மொபைல் ஆட்டோமேட்டிக்காவே அதனுடைய கேமரா ஆன் ஆகி எனக்கு ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். மேல லிங்க் இருக்கும், டச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணீங்க. இது பாத்தீங்கன்னா ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ ஒரு குரூப்பா ஒரு 10 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்பாட்டுக்கு 11 மணிக்கு போறீங்க. அந்த இடத்துல நடக்கிற வீடியோவா இருந்தாலும் சரி இல்ல ஆடியோவா இருந்தாலும் சரி டைமை நம்ம செட் பண்றது மூலியமா நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான். மேல லிங்க் இருக்கும், டச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணீங்க. நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இப்படிதான் கிடைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை லைட்டா அழகா டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடும். இதை நீங்க பாத்துக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்டார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணா எனக்கு பாத்தீங்கன்னா ரெக்கார்டை லைவ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா காட்ட முடியல. இந்த ஸ்டார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுடைய பேக் கேமரா இல்ல நீங்க ஃப்ரண்ட் கேமரா செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடும். அதே மாதிரி ஆடியோவா இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் நீங்க குறிப்பிட்ட டைமுக்கு நீங்க போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் டேட் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எத்தனாம் தேதி இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டேட் பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி. நீங்க ஒரு 11ஆம் தேதி இல்லது ஒரு 10ஆம் தேதி நீங்க செட் பண்ணி வச்சுக்கிறது மூலியமா பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். செட் டைம் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க காலையில ஆபீஸ்க்கு ஒரு 10 மணிக்கு இல்ல 9 மணிக்கு இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த டைமை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தானாவே ஆட்டோமேட்டிக்கா பக்காவா நம்மளுக்கு ஹெச்டி தொழில்நுட்பத்துல ரெக்கார்ட் ஆயிக்கும். நீங்க இதெல்லாம் நீங்க எங்க பாக்கணும் அப்படின்னா இன்பாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்து ரெக்கார்ட் ஆயிடும். அதே மாதிரி செட்டிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ நோட்டிபிகேஷன் வில் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனேபிள்ல தான் இருக்கும். இதை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க. இதை நீங்க ஆஃப் பண்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்றது நம்ம மொபைலை வேற யாராவது வாங்கி பார்த்தா கூட அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணுங்க. இதுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க, இது எனக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய பேஜோட இன்பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு 24 மணி நேரத்திலயோ அல்லது 48 மணி நேரத்திலயோ கண்டிப்பா நம்ம பேஜ்ல வீடியோ பண்ணி போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கண்டிப்பா பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே, பை.